திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் படிப்பதை கட்டாயமாக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைக்கு இடைக்கால தடையை விதிக்க உச்சநீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தொடர்பாக பதிலளிக்குமாறும் சிபிஎஸ்இக்கு நோட்டீஸ் கூட அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட முக்கிய விசாரணை கூட வரக்கூடிய ஜூலை 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறணும் கூட உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன், வணக்கம். வெங்கடேஷன், இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். புதிய கல்விக் கொள்கையின்படி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் கற்பதை கட்டாயமாக்கியுள்ளது. கட்டாய மும்மொழி திட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் 3 மொழிகளில் குறைந்தபட்சம் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் 3வது மொழிக்கு 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை அண்மையில் சிபிஎஸ்இ வெளியிட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த அறிவிக்கையை எதிர்த்து யாஷிகா பண்டாரி ஜெயின் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. மனுதாரர்கள் தரப்பில் இந்த மும்மொழி கொள்கை என்பது குறிப்பாக அந்த பாடத்திற்கு மதிப்பெண் இல்லை என்றாலும் அவர்கள் அந்த 10ஆம் வகுப்பு இறுதி அந்த தேர்வின் போது இந்த மொழி பாடத்தில் அவர்களுடைய தேர்ச்சி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்பதை விவாதித்தனர். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.